தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லீலாவதி இளமதியோட அம்மா, அப்பா 2 பேத்துக்கிட்டயும் இளமதிய போட்டு குடுத்துருச்சு. இந்த மாதிரி பரமன் கூட தான் நான் சேர்ந்து வாழப் போறேன் அப்படின்னு கோர்ட்லயே இந்த இளமதி சொல்லிடுச்சு. அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே, இங்க வந்து பாத்தீங்கன்னா, காந்திமதிக்கு பயங்கரமா கோவம் வந்து இளமதி கிட்ட கேட்டா, ஆமா நான் அப்படிதான் சொன்னேன். பரமன் மேல எந்த தப்புமே இல்ல. பரமன் ஒண்ணும் அசோக்க கொலை பண்ணவே இல்ல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த கலாவோட சதி திட்டம் தான் அப்படின்னு இளமதி சொல்லி பார்க்குறாங்க. இளமதி சொன்னா அவங்க நம்புவாங்களா? நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இளமதியோட அப்பாவும், அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பாததுனால, "நீ இதுக்கப்புறம் எனக்கு பொண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்ல. ஒழுங்கா வீட்ட விட்டு வெளியில போ" அப்படின்னு சொல்லி இளமதியோட துணிமணி எல்லாம் கட்டி வெளியில துரத்தி விட்டுர்றாங்க இளமதிய. ஸோ இளமதி வெளியில நின்னுகிட்டு, "கூடிய சீக்கிரமே பரம இந்த கொலைய பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே லீலாவதி ஃபோன் பண்ணி கலா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே கலா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம இளமதி நேரா கலாவோட வீட்டுக்குள்ளாரையே போயிடுறாங்க. ஸோ அங்க பரமனும் இருக்கிறாப்புல. "நான் இங்க தான் இருப்பேன். நான் உன் பொண்டாட்டி. நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன்." அப்படிங்கிற மாதிரி இளமதி அங்க போராட்டம் பண்ணுது. ஆனா பரமன் என்ன செய்யறாப்புல, இளமதியோட கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டே வந்து வெளியில தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாப்புல. நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இளமதி வீட்டு வாசல்லையே உட்காந்துருக்குறாங்க. இந்த கலா வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, கறி, மீன், சிக்கன்லாம் வாங்கி இளமதி முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பரமனையும் சாப்பிட வச்சு இளமதியை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.